வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, உயிர் உறவுகள் கதையின் 21வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். வீட்டை நல்லா சாத்தி திறப்பு போட்டுக்கோ பூரணி என்றபடி அவள் பின்னே வந்து 2 படி கீழே இறங்க, அம்மா என அழைத்தபடி பூரணி சரிந்து விழவும் சரியாக இருந்தது. பூரணி என கத்தியபடி மணியம்மை அவளை தாங்கி பிடித்தவர் புகழ் என கத்தவும் காரின் அருகில் நின்றிருந்தவன் திரும்பி பார்க்க அங்கு மணியம்மையின் மடியில் பூரணி கிடந்தாள். பூரணி என்றபடி அருகில் சென்றவன் அவரிடமிருந்து தனது மனைவியை இழுத்து தன் மடியில் கிடத்தியவன், பூரணி பூரணி கண்ண திறந்து பாருடி என அவள் கன்னங்களை தட்டவும் பாதி கண் விழிக்க மீண்டும் மூடிக்கொண்டாள். அதற்குள் அவர்கள் வீட்டிற்கு பால் கொண்டு வரும் ஒரு பெரியம்மா அங்கு வர, வாசலில் இவர்களை பார்த்ததும், என்னாச்சு மணியம்ம என பதட்டத்துடன் கேட்க, தெரியல பெரியத்த, திடீர்னு மயங்கி விழுந்துட்டா என சொல்லவும் அவர் நாடி பிடித்து பார்த்தவர் பின்னர், எல்லாம் நல்ல செய்திதான் மணியம்மை, உன் மக உண்டாகி இருக்கா, சீக்கிரம் பேரனோ பேத்தியோ பெத்து கொடுக்க போறா என்றார். ஒரு நிமிடம் மணியம்மைக்கும் புகழுக்கும் எதுவும் புரியவில்லை. பின்னர் மணியம்மை தான் சுதாரித்து, என்னத்த சொல்றீங்க, நிசந்தானுங்களா என மீண்டும் கேட்க, இதென்னடி வம்பா இருக்கு, உன்ற மாமியாருக்கு பிரசவம் பார்த்ததே நான் தான், முகத்தை பார்த்தே கரு எத்தனை மாசம்னு சொல்லிடுவேன், எனக்கு தெரியாதா என சொல்லவும், மன்னிச்சுக்கங்க அத்தை, திடீர்னு மயங்கி விழுந்ததால கேட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முகத்தில் மகிழ்ச்சி பொங்கி வழிய, நல்ல செய்தி சொல்லி இருக்கீங்க, இருங்க இனிப்பு எடுத்துட்டு வர என சொல்லிவிட்டு உள்ளே சென்றார் மணியம்மை. புகழுக்கோ மனதில் இருந்த வலிகள் எல்லாம் பறந்து போக தன் மனைவியை கண்களாலே அள்ளி தழுவியவன், நீயே ஒரு பாப்பா, உனக்கு குழந்தையாடி என மனதில் செல்லம் கொஞ்சியவன் அவளை தன் நெஞ்சோடு இறுக அணைக்க, அதற்குள் அந்த பெரியம்மா புகழை பார்த்து, தம்பி புள்ள ரொம்ப சோகையா இருக்கு, நல்ல சத்தான ஆகாரமா கொடுங்க என சொல்லவும், சரிங்க என தலையாட்டியவன் அதற்குள் அவள் சற்று திரும்பவும் மெதுவாக அமர வைத்தான். அதற்குள் அங்கு வந்த மணியம்மை அவருக்கு இனிப்பை கொடுத்துவிட்டு பூரணியை உள்ளே அழைத்து சென்றவர் அவளை படுக்க வைத்துவிட்டு அவள் குடிப்பதற்கு பால் எடுத்து வர சென்றார். பால் குடித்ததும் அவள் கொஞ்சம் கண் விழிக்க அவள் முகத்தை கைகளால் வழித்து திருஷ்டி கழித்தவர், என் வயிற்றுல பால் வார்த்த பூரணி, என் தங்கமே என அவளை கொஞ்ச, அவளோ புரியாமல் அவரை பார்க்கவும், நீ உண்டாகி இருக்க பூரணி என மணியம்மை சந்தோஷத்துடன் சொல்லவும், பூரணியோ என்னது என அதிர்ச்சியுடன் புகழை பார்க்க அவனும் அவளை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தான். இதை புகழ் எதிர்பார்த்திருந்தான். முதலில் தான் அப்பாவாக போகிறோம் என்ற சந்தோஷம் வந்தாலும் இப்போது இருக்கும் மனநிலையில் அவனால் பூரணியை பற்றி எதுவும் கணிக்க முடியவில்லை. அதனால் அமைதியாக இருந்தான். ஆனால் மணியம்மையோ மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தார். இரவு தன் மகளின் முகத்தை பார்த்தவர் மனம் கலங்கி போக, என்னதான் புகழ் தான் பார்த்து கொள்கிறேன் என சொன்னாலும் ஏனோ அவர் பயந்து கொண்டே இருந்தார். திருமணத்தில் பூரணி செய்த குளறுபடி அவரை மேலும் குழப்பியிருந்தது. இருவருக்கும் இடையே ஏதாவது பிரச்சனையோ என அவர் நினைவுகள் அலை பாய்ந்து கொண்டிருக்க, அனைத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தாற்போல அவள் உண்டாகி இருக்கிறாள் என கேட்டதும் அவர் மனம் நிம்மதி அடைந்தது. அப்போது வீட்டின் அலைபேசி அழைக்க மணியம்மை அங்கிருந்து நகர்ந்ததும் பூரணியோ தடுமாறியபடி எழுந்து அமர முயற்சி செய்யவும், புகழ் வேகமாக அவள் அருகில் வந்து உதவ, அவளோ வெடுக்கென்று அவன் கைகளை தட்டி விட்டவள், நீங்க என்ன தொடாதீங்க, எனக்கு உடம்பெல்லாம் தகன்னு எரியுது என எரிச்சலாக சொல்லவும், புகழோ அவளையே பார்க்க, நீங்க நினைச்சதை சாதிச்சிட்டீங்க, இப்போ புள்ள வேற, எல்லா பொம்பளைங்களுக்கும் புள்ளை உண்டானா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ஆனா எனக்கு அந்த கொடுப்பினை இல்லை, ஒரு நம்பிக்கை துரோகியோட புள்ளை என் வயிற்றுல
வயிற்றுலன்னு நினைக்கும் போதே அருவருப்பா இருக்கு என வார்த்தைகளை நெருப்பாக கொட்ட, புகழோ ஏதும் பேசாமல் தன் கைகளை இறுக மடக்கிக் கொண்டு கண் மூடி அமைதியாக நின்றான். கையில் சாப்பாட்டு தட்டோடு மீண்டும் வந்த மணியம்மை அவள் முன் வைத்தவர். நீ சாப்பிடு பூரணி, நான் உங்க அப்பா கிட்ட இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு வந்துடுறேன் என்றவர். கொஞ்சம் பார்த்துக்கோ புகழு என்றபடி நகர, பூரணியோ சாப்பிடாமல் அமர்ந்திருந்தாள். என் மேல இருக்கிற கோபத்தை ஏன் சாப்பாட்டுல காட்டுற? ஏற்கனவே ரொம்ப வீக்கா இருக்கிற, சாப்பிடு என அவன் சொல்ல, என் மேல அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்காதீங்க. அதையெல்லாம் நம்பி ஏமாந்தது பழைய பூரணி, அவ செத்துட்டா. இப்ப இருக்கிறது உங்களை பத்தி தெளிவா தெரிஞ்ச பூரணி என அவள் சொல்லவும், புகழின் கோபம் எல்லை மீறி செல்ல, என்னடி இப்ப என்னடி? ஆமா, நான் உன்னை கல்யாணம் பண்ண சில தப்புகளை பண்ண, அது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் நீதான். உன்னை விரும்பின, நீ எனக்கு மட்டும்தான் பொண்டாட்டியா இருக்கணும், நீ என்ன மட்டுமே நேசிக்கணும்னு நினைச்சேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் செஞ்சது சரி. காதல்ல நியாயம் அநியாயம்னு ஏதும் இல்ல, அவங்க யோசிக்கிறது தான் நியாயம். நீ புரிஞ்சுக்காம பேசுறதுக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியாது. என் காதல் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அது கண்டிப்பா என்னை உனக்கு புரிய வைக்கும் என அழுத்தமாக ஒவ்வொரு வார்த்தையாக அவன் சொல்ல, ஏற்கனவே பசி மற்றும் மயக்கத்தின் பிடியில் இருந்தவள் இப்போது புகழின் அடாவடி பேச்சு அவளின் ஆத்திரத்தை உசுப்பிவிட, ஓ இவ பொம்பளை தானே, அதுவும் இப்ப புள்ள உண்டாகி இருக்கா, இந்த நேரத்துல வேற வழி இல்லைன்னு நினைச்சுதானே இவ்வளோ ஆணவமா பேசுறீங்க? நான் இப்ப சொல்றேன், இனி நீங்க யாரோ நான் யாரோ, நான் உங்க கூட வாழ மாட்டேன். இனி உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. முதல்ல நீங்க இங்கிருந்து கிளம்புங்க, என் முகத்துக்கு முன்ன நிக்காதீங்க. இனி என்ன தேடி இங்க வந்தீங்க, அப்புறம் என் பணத்தை தான் பாப்பீங்க. அவன் முகத்தை பார்த்து ஆத்திரத்துடன் சொல்ல, அவளின் முகம் அவளின் வெறுப்பின் அளவை காட்டவும் ஏதும் பேசாமல் அங்கிருந்து கிளம்பினான் புகழ். அவன் வெளியே வரவும் மணியம்மை எதிரில் வந்தவர், எங்க புகழு, நீ கண்ணாலத்துக்கு போறியா என கேட்கவும், அவனோ என தலையசைத்தவன் வேகமாக வண்டியை எடுத்துக்கொண்டு சென்று விட்டான். காதல் என்று வந்து விட்டால் அங்கு வேதங்களும் நெறிகளும் வீரியம் இழந்து போகின்றன. நேசம் வைத்ததற்காக தன்னை வருத்தி அவளை அடைகிறான் அவன். அவளோ கரம் பிடித்த காரணத்தால் மட்டுமே அவன் மீது காதல் கொண்டிருக்கிறாள். விருட்சமாய் வளர்ந்த காதல் விளைவுகளை பற்றி யோசிக்காது. விதையாயிருக்கும் நேசமோ இடர்பாட்டில் முட்டி தவிக்கின்றது. இது புரியாமல் காதல் வேள்வியில் அவசர கோலமாய் நேசமலரை மலர சொன்னால் அது எவ்விதம் நடக்கும்? காதலில் இது சாத்தியம் என்கிறான் அவன். நம்பிக்கையே காதல் என்கிறாள் அவள். களங்கமில்லா பால் நிலவு என் நேசம் என்கிறான் அவன். அந்த நிறைமதிக்கும் தேய்பிறையாய் என் மீதான களங்கம் என்கிறாள் அவள். வாழ் கொண்டு போரிட்டால் வீரம் வெளிப்படும். இந்த சொற்போரிலோ நியாயம் கிடைக்குமா? காதலில் அவரவர் மனதிற்கு பட்டதே நியாயம். அதீத கோபமும் ஆழ்ந்த காதலை உள்ளடக்கியதே. இதை புரிந்து கொண்டால் பல குழப்பங்களுக்கு விடை கிடைத்துவிடும். நம்பிக்கை துரோகம் என்ற ஒரு வார்த்தையில் அவள் உறுதியாக நிற்க, அவனோ என் காதலில் நம்பிக்கை இருக்கிறது, அது அவளுக்கு அனைத்தையும் புரிய வைக்கும் என்ற மனத்தெண்மையோடு வெளியேற நடக்கும் நிகழ்வுகளை காலமும் அதன் போக்கில் கவனித்து கொண்டுதான் இருந்தது. திருமணத்துக்கு செல்லாமல் நேராக வீட்டுக்கு வந்தவன் அங்கு, பூரணி எங்க என பேச்சியம்மாள் கேட்டதற்கு, அவளுக்கு உடம்பு சரியில்லம்மா, அதனால அவங்க அம்மா வீட்டில் இருக்கா என அவர் முகத்தை பார்க்காமல் பதில் சொல்லிவிட்டு வீட்டுக்குள் சென்றவன் உடை மாற்றிவிட்டு வயலுக்கு புறப்பட, பேச்சியோ என்னடா ஆச்சு, நல்லாத்தான் இருந்தா, ஆமா நீ போகலையா என கேள்வி கணைகளை தொடுக்கவும், இல்லம்மா நான் தான் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன், மசக்கைன்னா அப்படித்தான் இருக்கும்னு அத்தை சொன்னாங்க என சுரத்தே இல்லாமல் பதில் சொன்னான் புகழ். அவரோ மசக்கையா என்றவர் சட்டென்று, டேய் புகழு, என்ன தம்பி சொல்ற என அவன் அருகில் வந்தார். சந்தோஷத்தில் அவர் முகம் திளைத்திருக்க, நெசமாத்தான் சொல்றையா என வியப்புடன் கேட்கவும்,
அவரது மகிழ்ச்சியில் அவனின் மனநிலையும் மாற சிரித்து கொண்டே, உண்மைதாமா, தலை சுத்துதுன்னு சொன்னா. அதான் நேத்து ராத்திரி அத்தை வீட்டுக்கு போயிட்டோம். அப்புறம் அங்க ஒரு பெரியம்மா பார்த்துட்டு சொன்னாங்க என நடந்ததை சொன்னான் புகழ். இம்புட்டு சந்தோஷமான சமாச்சாரத்தை ஏன்டா வந்த உடனே சொல்லல? நான் கேட்ட பிறகு சொல்றேன் நீ என திட்டியவர் பின்னர் வாடி கிடக்கும் மகனின் முகத்தை பார்த்ததும், ஏன் புகழு, ஏதாவது பிரச்சனையா? அங்க உங்க மாமனார் ஏதாவது சொன்னாரா? ஏன் சுரத்தே இல்லாம இருக்க என சந்தேக பார்வையோடு கேட்க, உடனே சுதாரித்து கொண்ட புகழ், என்னம்மா நீங்க, மாமா எல்லாம் ஏதும் சொல்லல, நல்லா தான் பேசினாரு. எனக்கு தான் இங்க சோளக்காட்டுல பூச்சி விழுந்து தட்டெல்லாம் வீணாகிடுச்சு. அதான் கொஞ்சம் மனசு சரியில்லை. சீக்கிரம் கிளம்பி வந்துட்டேன். இப்பவும் அங்கதான் கிளம்பிட்டு இருக்க என்றான். என்ன கண்ணு பண்றது, இட்டதெல்லாம் பயிரா, பெற்றதெல்லாம் பிள்ளையான்னு நினைச்சிட்டு அடுத்த வேலை பார்க்கணும். தம்பி, விவசாயத்துல மட்டும் நாம நினைச்ச மாதிரி ஏதும் நடந்துடாது. அதுக்கு எல்லாமே ஒத்து வரணும் என சொல்லி பெருமூச்சு விட்டவர், நீ அதை நினைச்சு வசனப்படாத தம்பி. நம்ம வீட்டுக்கு வாரிசு வரப்போகுது, அதை நினைச்சு சந்தோஷப்படுவியா? என்ன புள்ளடா நீ என அவனை தேற்றியவர், சரி பூரணி எப்ப வருவா என அடுத்த கேள்விக்கு வந்தார். அவனோ, இல்லம்மா, 6 மாசம் உழைப்பு வீணாகிடுச்சுதான் என்றவன், சரிம்மா, எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன் என அவரின் பேச்சை தவிர்த்து நிற்காமல் அங்கிருந்து வெளியேற, பேச்சையோ புரியாமல் அவனை பார்த்து கொண்டு நின்றார். கண்ணாலம் பண்ணியே இன்னும் வயலுன்னு இருந்தா எப்படித்தான் குடும்பம் கொண்டு வர போறானோ என புலம்பிக் கொண்டே நகர்ந்தவர், ஏ கனகா, ஏ புள்ள கனகா என கனகாவை அழைத்து தான் அப்பத்தா ஆகப் போகும் சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டார். அதற்கு பின்பு மல்லிகை தோட்டமே புகழ் வசிக்கும் இருப்பிடமானது. வேலை இருக்கிறது என சொல்லி அவன் வீட்டுக்கு வருவது இல்லை. அப்படியும் ஒரு சில நாளில் இரவில் தாமதமாக வந்து விடிய பொழுதில் கிளம்பி சென்று விடுவான். அங்கு பூரணியோ மசக்கையில் துவண்டு போய் கிடந்தாள். மகள் உண்டாகி இருக்கிறாள் என்ற சந்தோஷத்தில் ஒரு வாரம் மாணிக்கமும் மணியம்மையும் மகிழ்ச்சியில் திளைத்திருந்தனர். அதற்குள் பாரியும் வந்துவிட வீடே சந்தோஷத்தில் நிறைந்திருந்தது. இடையில் பூரணியின் உடல்நிலை பற்றி புகழ் அலைபேசியில் மணியம்மையிடம் விசாரித்துக் கொண்டிருந்தான். 10 நாட்கள் நன்றாக சென்று கொண்டிருக்க அதற்கு பின்பே மணியம்மைக்கு சற்று சந்தேகம் வந்தது. பூரணியின் உடல்நிலை பற்றி மணியம்மையிடம் விசாரித்த புகழ் பூரணியிடம் பேசவில்லை. அவராக தருகிறேன் என்று சொன்னாலும், நான் வேலையா இருக்கேன் அத்தை, அப்புறம் பேசிக்கிறேன் என தவிர்த்து விடுவான். பூரணியிடம், மச்சாங்கிட்ட பேசுறியா பூரணி என்றால், எனக்கு களைப்பா இருக்குமா, நான் பொறவு பேசிக்கிறேம்மா என அவளும் சொல்லி விடுவாள். தாய் அறியாத சூழ் உண்டோ ஏனோ அவர் மனதில் ஒரு பொறி தட்ட பூரணியை கவனிக்க ஆரம்பித்தார். எல்லோர் முன்னிலையிலும் நன்றாக பேசும் பூரணி தனிமையில் சுவரை வெறித்தவாறு அமர்ந்திருப்பதைக் கண்டார். அவள் மசக்கையில் சோர்ந்து இருக்கிறாள் என அனைவரும் நினைக்க, ஏனோ மணியம்மைக்கோ வேறு பிரச்சனை இருப்பது போல் தோன்றியது. ஒரு நாள் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போது, நீ எப்ப பூரணி மச்சான் வீட்டுக்கு போக போற என கேட்டார் மணியம்மை. அவளோ, தெரியலம்மா என சொல்லவும், என்னடி சொல்ற என அவர் அதிர, ஏமா, நான் இங்க இருக்க கூடாதா? நான் பிறந்து வளர்ந்த வீடு என் அப்பா வீடு தானே, இதுக்கு ஏன் இவ்வளோ அதிர்ச்சி ஆகிறீங்க என சாதாரணமாக கேட்டாள் பூரணி. என்னடி இப்படி சொல்ற? நீ எத்தனை நாளைக்கு வேணாலும் இங்க இரு, நான் வேண்டாம்னு சொல்லல. ஆனா அங்க புகழு நங்கை இவங்கெல்லாம் உன்னை எதிர்பார்ப்பாங்க இல்லையா, அதான் கேட்டேன் என அவள் வாயிலிருந்தே உண்மைகளை தெரிந்து கொள்ள அவர் கேட்கவும், அவளோ நான் மாணிக்கத்தின் பிள்ளை என்பதை நிரூபிக்கும் வகையில் ஏதும் சொல்லாமல் வேலையில் கவனமாக இருக்க, சிறிது நேரம் அமைதியாக இருந்த மணியம்மை பின்னர், பூரணி என்ன பாரு என்றவர், உனக்கும் உன்ற மச்சானுக்கும் ஏதாவது பிரச்சனையா என நேரடியாக விஷயத்திற்கு வந்தார். அவளோ தாயின் முகத்தை பார்க்க முடியாமல் தலை குனிந்தவள், அதெல்லாம் ஏது இல்லம்மா என பதில் சொல்லிவிட்டு எழ முயற்சிக்க, அப்போ உனக்கும் நங்கைக்கும் ஏதாவது சண்டையா என மாமியார் மருமகளுக்குள் ஏதாவது பிணக்கோ என நினைத்து அவர் கேட்கவும்,
அப்படியெல்லாம் ஏதும் இல்லம்மா என வேகமாக மறுத்தவள், ச்சே, இப்ப எதுக்கு நீங்க இத்தனை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருந்தா சொல்லிடுங்க. அதுக்காக இப்படியெல்லாம் கேள்வி மேல கேள்வி கேட்காதீங்க என சொல்லிக்கொண்டே அவள் எழவும், அப்போது என்ன கேள்வி? யாருடா என் தங்கத்தை கேட்கறது என்றபடி வந்தார் மாணிக்கம். ஏற்கனவே பூரணி மேல் உயிரை வைத்திருந்தவர். அவளை இவ்வளோ நாள் பிரிந்திருந்தது அவரது பாசத்தை அதிகப்படுத்த. மகளை பார்த்ததும் அவளை கைமேல் வைத்து தாங்கிக் கொண்டிருந்தார். மேலும் மகள் தாயாக போகிறாள் என தெரிந்ததும் அவரது சந்தோஷம் இரட்டிப்பாக. அங்கு பூரணியின் பேச்சிற்கு மறுவார்த்தையே இல்லை. தந்தையை கண்டதும், இங்க பாருங்கப்பா, இந்த அம்மாவ ஏன் இங்க இருக்க, உங்க வீட்டுக்கு போகலையான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க என புகார் கடிதம் வாசிக்க, உடனே அவர், ஏன் புள்ள நீ சும்மா இருக்க மாட்ட? புள்ள எவ்வளவு நாளுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு, அத போய் பேசிக்கிட்டு இருக்க என மணியம்மையை அடக்கியவர், இது உன் வீடு பூரணி, எவ்வளோ நாள் வேணாலும் நீ இங்க தங்கலாம் என சொல்லவும், அவளோ மணியம்மையை நக்கலாக ஒரு பார்வை பார்க்க அவர் ஏதும் பேசவில்லை. அதற்கு பிறகு அவர் புகழிடம் பேசவும், அவனோ, வேலை அதிகமா இருக்கு, கொஞ்சம் பயிர் எல்லாம் விஷ பூச்சியில நாசமாயிடுச்சு, அது சம்பந்தமா பார்த்துக்கிட்டு இருக்கேன் அத்தை, அதான் வர முடியல, சீக்கிரம் வந்துடுறேன் என சொல்லவும் அவரால் மறு பேச்சு பேச முடியவில்லை. இங்கு பேச்சியம்மாள் தான் அப்பத்தான் ஆகப் போகும் விஷயத்தை பரப்பி கொண்டிருக்க, எல்லோரும், எங்க ஒன்ற மருமகளை காணோம், புள்ள பெக்கிற வரைக்கும் அவங்க அப்பா வீட்டுல இருப்பாளா, இவ்வளோ பேச்சு பேசுற, நீ பாத்துக்க மாட்டியா என ஊரில் பேசவும், ஒரு சிலரோ, என்ன இருந்தாலும் அவங்க அப்பா வீட்டு வசதி வருமா, அதான் அந்த பொண்ணு அங்கிருக்கு என சொல்லவும், பேச்சி அம்மாவோ புகழை தேடி வயலுக்கு வந்தார். பேச்சியை பார்த்ததும் வேலையை மேற்பார்வை செய்து கொண்டிருந்தவன், என்னம்மா நீங்க வந்திருக்கீங்க, மருது கிட்ட சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன்ல என சொல்லிக்கொண்டே அவரை நோக்கி வந்தான். அவரோ ஏதும் பேசாமல் அவனை முறைத்தவர், ஆத்த மாட்டாதவன் சித்தப்பன் வீட்டுல பொண்ணு கட்டினானா, என் பையனை பார்க்கணும்னா நான் ஆள் விட்டு சொல்லிவிட வேண்டியதா இருக்கு, அந்த அளவுக்கு என் பையன் பெரிய மனுஷன் ஆயிட்டான், என்ன பண்றது என எரிச்சலுடன் சொல்லவும், சட்டென்ற முகம் மாறிய புகழ், இல்லம்மா அது வந்து வந்து கொஞ்சம் வேலை அதான் என இழுக்க, அவரோ, சரி சரி நேரமாச்சு, சீக்கிரம் கிளம்பு என பரபரக்க, எங்கம்மா கிளம்புறது, யாரு கிளம்பணும் என்றான் புகழ். எல்லாம் உன்ற மாமனார் வீட்டுக்குத்தான், போய் பூரணி கூட்டிட்டு வந்துடு, இன்னைக்கு நாளும் நல்ல நாளா இருக்கு, நான் இங்கிருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீ போய் கூட்டிட்டு வா என்றார் அவர். நானா என ஒரு நிமிடம் அதிர்ந்தவன் பின்னர் தாயின் முகத்தை பார்த்ததும், இல்லம்மா அது வந்து என தயங்க, நீ என்னடா புரியாம பேசிட்டு இருக்க, அவன் நம்ம வீட்டு பொண்ணுடா, கொண்டாங் கொடுத்தான் வீட்டுல 4 நாளைக்கு இருக்கலாம், அதுக்காக மாசக்கணக்கா இருக்க முடியுமா என்றவர் அவன் அமைதியாக இருப்பதை பார்த்து, அங்க இருக்கிறது உன் பொண்டாட்டி தானே என அவனை அடி கண்ணில் நோட்டம் விட்டவாறு கேட்கவும், அவனோ சற்று தடுமாறியவன், என்னம்மா நீங்க இப்படி கேக்குறீங்க, அவளுக்கு இன்னும் வாந்தி மயக்கம் எல்லாம் சரியாகல, அதான் அங்க இருக்கட்டுமேன்னு என சொல்லி முடிக்கவும், நானும் 2 புள்ள பெத்தவதான், என்னாலையும் பார்த்துக்க முடியும், நீ போய் அவளை கூட்டிட்டு வா என அவர் பிடிவாதமாக சொல்ல, புகழோ ஏதும் பேசாமல் நின்று கொண்டிருந்தான். அதற்கு பின்பு ராசப்பர் மூலம் முயற்சி செய்தும் புகழிடமிருந்து எந்த பதிலும் வாங்க முடியவில்லை. தனது முடிவில் பிடிவாதமாக இருந்தான். பேச்சிக்கு புகழை பற்றி நன்கு தெரியுமாதலால் அதற்கு மேல் அவனை வற்புறுத்தவில்லை. ஆரம்பத்தில் இருந்தே புகழ் அப்படித்தான். சில முடிவுகளை எடுத்து விட்டான் என்றால் யார் சொன்னாலும் பின்வாங்க மாட்டான். இப்போதும் அவள் மசக்கையில் இருப்பதால் அங்கு இருக்கிறாள் என்று சொல்கிறானே தவிர வேறு எந்த வார்த்தையும் அவனிடம் இருந்து வாங்க முடியவில்லை. பாண்டி மூலம் முயற்சி செய்யலாம் என்றால் அவன் வெளிநாடு செல்வது தொடர்பாக அலைந்து கொண்டிருக்கிறான். மேலும் ஒரு முறை பேச்சு புலம்பிய போது, கணவன் மனைவிக்கு இடையில் நம்ம நுழைவது தப்புமா, அவர்களாக வந்து சொன்னால் நாம் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கலாம், மேலும் அண்ணன் எப்பவும் தவறான முடிவுகளை எடுக்க மாட்டாங்க, அதனால நீங்க வற்புறுத்தாதீங்க என சொல்லிவிட்டான். அம்மா என பூரணி கையில் மாத்திரையை வைத்தபடி கத்திக் கொண்டிருக்க,
மணியம்மையோ அவளையே பார்த்த வண்ணம் நின்று கொண்டிருந்தாள். என்னம்மா யோசனை? இப்ப அந்த தண்ணியை கொடுக்கறீங்களா இல்லையா என அவள் மீண்டும் கத்தவும், என்ன பூரணி என்று அருகில் வந்தவர், ஏண்டி மாத்திரையை முழுங்காம எதுக்கு கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்க என்றார். நல்ல கூத்துப்போ. ஏமணியம்மை, இவ்வளோ நேரம் புள்ள, அதுக்குத்தான் உன்னை கூப்பிட்டா, நீதான் அவளைய வெறிச்சு பார்த்துட்டு நின்ன என பூரணி அருகில் அமர்ந்திருந்த மாணிக்கம் சொல்லவும், ஓ என்றவர் அவளிடம் தண்ணீரை கொடுக்க, உங்க அம்மா கொஞ்ச நாள் இப்படித்தான் இருக்கா, நினப்பெல்லாம் எங்க இருக்குன்னே தெரியல பூரணி என்றவர், சரி கண்ணு, நான் சந்தை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், நீ படுத்து தூங்கு என சொல்லிவிட்டு அவர் செல்ல மணியம்மையும் எதுவும் பேசாமல் திரும்பி சென்றார். சமையல் அறையில் அவர் சமையல் செய்து கொண்டிருக்க அவரின் அருகில் வந்து நின்றாள் பூரணி. அவளை பார்த்ததும், என்ன பூரணி, என்ன வேணும்? சாப்பிட ஏதாவது வேணுமா? இந்த நேரத்தில் அதிகமா பசி எடுக்கும், எது வேணும்னாலும் கேளு, செஞ்சு தர என்றார். அவளோ, ஏமா நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா என நேரடியாக விஷயத்திற்கு வர, அவரோ, என்னடி உளர்ற, என் பொண்ணு என் வீட்டுல இருக்கிறது எனக்கு பிடிக்காம இருக்குமா என சிரிக்க நினைத்து முடியாமல் குரல் சற்று இடற, இல்லம்மா நீங்க கொஞ்ச நாளா சரியில்லை, என்னாச்சுமா, என் மேல ஏதாவது கோபமா என கேட்கவும், உன் மேல எனக்கு என்னடி கோபம், என் மேலதான் எனக்கு கோபம் என சொல்லிவிட்டு வேலையை தொடர்ந்தார் மணியம்மை. நீங்க என்ன பண்ணீங்கம்மா என அவள் புரியாமல் கேட்கவும், என் மக சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு நினைச்சிருந்தேன் பாரு, அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு இப்பதான் எனக்கு புரியுது என அவள் முகம் பார்க்காமல் அவர் சொல்லிக்கொண்டே வேலையில் கவனமாக இருக்க, அம்மா என அவள் அவர் முகத்தை பார்க்க வேலையை நிறுத்திவிட்டு அவள் முகம் பார்த்தவர், நானும் ஒரு பொண்ணு தாண்டி, எந்த நேரத்தில் பொண்ணுங்க எப்படி இருப்பாங்கன்னு எனக்கும் தெரியும், அதுவும் நீ என் கைக்குள்ளேயே வளர்ந்தவ, உனக்கு எதையும் மறைச்சு வச்சுக்க தெரியாது, கோபமோ சந்தோஷமோ உடனே வெளிப்படுத்திடுவ, ஆனா இப்போ என அவர் சொல்லி நிறுத்த, எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, நான் சந்தோஷமா தாமா இருக்கேன் என சொல்லும் போதே அவள் குரல் உள்ளே செல்லவும், என்னதான் புகழ் எனக்கு அண்ணம்பையனா இருந்தாலும் நீ நான் பெத்த பொண்ணுடி, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், இந்த கல்யாணம் வேணா குழப்பத்துல நடந்திருக்கலாம், உன் மனசுல ஏகப்பட்ட கனவு இருந்திருக்கலாம், ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்க பூரணி, இந்த பெண் ஜென்மம் இருக்கே அது மற்றவங்களுக்காகவே பிறந்து மடியிற ஜென்மம், என் பொண்ணுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை அமையக்கூடாது, அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் அமையணும்னு நினைச்சேன், ஆனா நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துட்டா விதின்னு ஒன்று இருக்கிறதையே மறந்துடுவோமே, உங்க அப்பாவோட மானம் ஒரு பக்கம்னாலும் உங்ககிட்டையும் புகழ்கிட்டையும் கேட்டுத்தானே இந்த கண்ணாலத்தை நடத்தணும், முதல்ல அப்படி இப்படின்னாலும் அப்புறம் நீயும் சந்தோஷமா இருக்கிறதா தானே சொன்ன, ஆனா இப்ப என்னமோ எனக்கு பயமா இருக்கு பூரணி, நாங்க தப்பு பண்ணிட்டோமா, எங்க பொண்ணோட வாழ்க்கையை நாங்களே சீரழிச்சிட்டோமா என சொல்லும் போதே அவருக்கு அழுகை வர, ஐயோ அம்மா என பதறி அவரின் அருகில் சென்று அமர்ந்தவள், என்னம்மா நீங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஏதும் இல்லம்மா, அங்க எனக்கு ஒரு குறையும் இல்லை, என்னை நல்லா பாத்துக்கிறாங்க, நீங்க எதையாவது மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க என ஆறுதல் சொன்னாள் பூரணி. அவரோ, இல்ல பூரணி, புள்ள உண்டாகி இருக்கும்போது ஒவ்வொரு பொண்ணும் அவ புருஷனைத்தான் அதிகம் தேடுவா, ஆனா என சொல்லி அவள் முகத்தை பார்க்க பூரணியோ தலை குனிந்தவள், அது வந்துமா என இழுக்கவும், புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை 4 சுவருக்குள்ள இருக்கணும்னு சொல்வாங்க, சண்டை இல்லாத சம்சார வாழ்க்கை இல்ல, ஆனா அது மாசக்கணக்கா இருக்கக்கூடாது பூரணி, புகழ்கிட்ட என்னால கேட்க முடியாது, ஆனா நீ ஏன் பொண்ணு, நான் உனக்கு அம்மா, என்கிட்ட சொல்லிடி, உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா என அவர் கேட்கவும், அவளோ சற்று நேரம் அமைதியாக இருந்தவள் பின்னர் நிமிர்ந்து, அம்மா நான் உங்க பொண்ணு, கண்டிப்பா உங்க வளர்ப்ப குறை சொல்ற மாதிரி நடந்துக்க மாட்டேன், ஆனா இப்ப ஏதும் என்ன கேட்காதீங்க, நான் எந்த முடிவும் எடுக்காம இருக்க, என்னை விடுங்க, இந்த முறையாவது எனக்கு அவகாசம் கொடுங்க, என் வாழ்க்கையை நான் யோசிச்சு முடிவை எடுக்கணும் என அவள் அழுத்தமான குரலில் உறுதியாக சொல்லவும், மணியம்மையோ, பூரணி என்னடி சொல்ற,
ஏதாவது பெரிய பிரச்சனையா தூக்கி எங்க தலையில போட்டுறாதடி என அவர் பதறவும், அம்மா அதெல்லாம் ஏதும் இல்ல, எல்லாமே கொஞ்ச நாள்ல சரியாயிடும், எனக்கு டைம் கொடுங்க என அவள் சொல்லவும், மணியம்மையோ கண்களில் கலக்கத்துடன் அவளை பார்த்து கொண்டிருக்க, என்னம்மா இப்படி பாக்குறீங்க, நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லையா என அவள் கேட்கவும், அப்படியெல்லாம் இல்ல பூரணி, விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருக்கிற என் பொண்ணு பூரணியா இப்படி பேசுறதுன்னு ஆச்சரியமா இருக்கு. ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் பயமாவும் இருக்குடி என தன் மனதில் உள்ளதை அவர் மறைக்காமல் சொல்ல, மலையில கிடைக்கிற பாறை கூட உளியால அடிபட்டு ஒரு உருவமா மாறுது இல்லையாமா, அந்த மாதிரி வாழ்க்கையில எனக்கு ஏற்பட்ட வலியும் வேதனையும் என்னை கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்திடுச்சு. இப்பெல்லாம் நான் பேசுற வார்த்தைகளை கூட ஒரு முறை எனக்குள்ள சொல்லி பார்த்துட்டு தான் பேசுறேன். மனசுல பட்டதையெல்லாம் பேசிட்டு சந்தோஷமா சுத்திட்டு இருந்த பூரணி இப்ப இல்லம்மா, நீங்க என்னை பத்தி கவலைப்படாதீங்க, இந்த கொஞ்ச நாள்ல நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன் என அவள் சொல்லவும், அவள் கண்களில் தெரிந்த உறுதியும் மிளிர்வும் மணியம்மைக்கு ஒரு புதிய பூரணியை காட்டியது. அவளது மாற்றம் எது வந்தாலும் சமாளித்துக் கொள்வாள் என்ற தெம்பை கொடுத்தது. சரிம்மா, எனக்கு இடியாப்பம் சாப்பிடணும் போல இருக்கு, செஞ்சு தரீங்களா, அதுவும் தேங்காய் பாலோட கொடுமா என அவள் கெஞ்சுவது போல கேட்க, அவரோ சிரித்து கொண்டே, தோ இப்ப செஞ்சுடுறேன் என்றவர், இந்த பாரி புள்ளைய கூப்பிடு, அவளும் இப்போ முதல் மாதிரி இல்ல பூரணி, ஏதோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கா, சரியா சாப்பிடுறதில்ல, யார் கூடயும் பேசுறதில்ல, யார் கண்ணு பட்டுச்சோ இந்த வீட்டோட சந்தோஷமே காணாம போயிடுச்சு என கவலையுடன் சொன்னார். ஏன், என்னாச்சு? என் சின்ன மகாராணிக்கு நானும் கவனிச்சேன், எங்கிட்டையும் அவ சரியா பேசுறதே இல்ல. ஏமா, பரீட்சையில மார்க் ஏதாவது குறைவா வாங்கிட்டாலோ, அதான் பயப்புள்ள இப்படி ஆக்ட் கொடுத்துட்டு இருக்கோ என கண்களை உருட்டியபடி அவள் கேட்கவும், மணியம்மைக்கோ முகத்தில் சிரிப்பு வர, தெரியல பூரணி, ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம். உங்க அப்பா வேற என் புள்ள டாக்டர்னு இப்பவே சொல்லிக்கிட்டு இருக்காரு, இவ இப்படி பண்றாளே என புலம்பவும், எங்க போனா அவ, இருங்க பிடிச்சு கேட்கலாம், கொஞ்ச நாள் நான் இல்லாம போனா அவளுக்கு துளிர் விட்டு போச்சு, இத வரண்டி என சொல்லிக்கொண்டே பாரியை தேடி போக, அவளோ அறைக்குள் ஏதோ புத்தகம் படித்து கொண்டிருந்தாள். பாரி என அழைத்தபடி உள்ளே நுழைந்தவள், என்னடி பண்ணிட்டு இருக்க, வந்து 4 நாள் ஆச்சு, அறையை விட்டு வெளியே வர்றதே இல்ல, சாப்பிடும்போது பாத்துக்கிறதோட சரி, என்னாச்சு உனக்கு என பேசியபடியே அவள் அருகில் அமர்ந்தவள், என்னடி புக் என பிடுங்கி பார்த்தவள், அதில் பன்னீர் வாசனையானது என்று அனைவருக்கும் தெரியும், ஆனால் அது ரோஜாவின் கண்ணீர் துளி என்பது யாருக்கு தெரியும்? இருண்டு கிடந்த என் மனதில் தீபமாய் நீ நுழைய, எங்கும் ஒளி பரவ, இப்போது காற்றாய் நீயே வர தடுமாறி போனேனரா நானும் என்ற கவிதைகள் இருக்க, என்னடி இது கவிதையா இருக்கு, எல்லாம் நீ எழுதுனதா என அவள் மறுபுறம் திரும்ப முயற்சிக்க, பாரியோ நீ கொடுக்க முதல்ல என அதை பிடுங்கி தன்னிடம் வைத்து கொண்டாள். உடனே அவள், ஏண்டி நான் படிக்க கூடாதா, நீ டாக்டரா வருவேன்னு நாங்கெல்லாம் நினைச்சிட்டு இருந்தா, நீ என்னடான்னா தனியா உட்காந்து கவிதை படிச்சிட்டு இருக்க, இதான் நீ படிக்கிற லட்சணமா என கேட்கவும், நினைக்கிறதெல்லாம் நடந்துடுச்சுன்னா நல்லாத்தான் இருக்கும், ஆனா அப்படி நடக்க மாட்டேங்குது என பாரி சலிப்புடன் சொல்லவும், இங்க பாருடா பயபுள்ள தத்துவம் எல்லாம் பேசுது, இது எப்ப இருந்து என நக்கலாக சொன்னவள், அப்படி என்னடி நீ நினைச்சது நடக்கல, அதுக்கு இப்படியெல்லாம் இத்து போன கவிதை படிச்சிட்டு இருக்க என பூரணி கிண்டலாக கேட்க, அதெல்லாம் உனக்கு தெரியாதுக்கா, தோல்வியோட வலி வந்தாதான் தெரியும் என அவளின் மனதில் இருப்பது வார்த்தையாக வெளிவர, அதுவரை விளையாட்டாகவே பேசிக்கொண்டிருந்த பூரணி சற்று அதிர்ந்து அவளை கூர்ந்து பார்த்தாள். அவளது பார்வையை கண்டு கொண்ட பாரி சட்டென்று எழுந்தவள், சரிக்கா நான் குளிக்க போறேன் என அங்கிருந்து நழுவ, பூரணியோ ஏதும் பேசாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தாள். அவள் பதில் சொல்லாமல் தன்னையே பார்ப்பதை பார்த்த பாரி, எனக்கு ஒண்ணுமில்லக்கா, நான் நல்லா இருக்கேன் என சிரித்து கொண்டே சொல்லவும்,
ஆ, நல்லா இருந்த. எங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நல்லாத்தான் இருந்த. ஆனா இப்போ அப்படி தெரியலையே என அவள் முகத்தை பார்த்தபடியே கேட்டாள். பாரியோ சற்று சுதாரித்து, ஐயோ பூரணிகா, அங்க வந்த பாரிதான் இங்கேயும் இருக்கா. அதே பாரிதான் என சொல்வதற்குள் அவள் கண்களிலிருந்து நீர்முத்துக்கள் கீழே விழுந்தன. பூரணி, பூரணி குரல் என்ற இழுவை குரல் கேட்டதுமே கனகாக்கா என்றபடி உள்ளே இருந்து பூரணி ஓடி வர, எதிரே கையில் பையோடு நுழைந்த கனகா, அட என்ன புள்ள இது, வாயும் வயிறுமா இருக்கும்போது இப்படியெல்லாம் ஓடி வரக்கூடாதுன்னு தெரியாதா உனக்கு என பாசத்துடன் ஒரு அதட்டல் போட்டவள், எப்படி இருக்கு புள்ள, இந்தா புள்ள, உனக்கு பிடிக்குமேன்னு அதிரசம் கொண்டு வந்த என அன்பையும் அதிரசத்தையும் சேர்த்து அவளிடம் கொடுக்க, உங்களுக்கு எதுக்குக்கா சிரமம், இங்க கடையில எல்லாமே கிடைக்கும்க்கா என சொல்லிக்கொண்டே, நீங்க முதல்ல உள்ளார வாங்க, எங்க மாமா வந்திருக்காரா, பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல என அவள் வாயிலை பார்க்கவும், உன்ற மாமாவுக்கு இங்க சோலி இருக்குன்னு சொன்னாரு, அதான் நானும் அவர் கூடவே உன்னை பார்த்துட்டு போலாம்னு வந்துட்டேன், சொல்லி முடிச்சிட்டு வருவார், அதுகெல்லாம் எதுக்கு என பேசிக்கொண்டே உள் கூடத்தில் சென்று அமர, வாங்க வாங்க என்றபடி வெளியே வந்த மணியம்மை, ஊர்ல எல்லாம் சௌக்கியமா, எங்க மாப்பிள்ளைய காணோம் என கேட்கவும், மாமா ஒரு சோலையா போயிருக்காரு, வந்துருவாருங்கம்மா என்றாள் கனகா. இருங்க காப்பி எடுத்துட்டு வரேன் என அவர் உள்ளே செல்லவும், பூரணி கனகாவிடம், அப்புறம்க்கா, எப்படி உங்க வீட்டு ஜெயில இருந்து வெளியே வந்தீங்க, உங்க மாமியார் எப்படி விட்டாங்க, அதுவும் புள்ளைங்க இல்லாம என அவள் சிரித்து கொண்டே கேட்கவும், கனகாவோ, எனக்கே ஆச்சரியம்தான் புள்ள, நேத்து பேச்சியத்த எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க, மாமாவும் அத்தையும் பேசிட்டு இருந்தாங்க, அப்புறம் மாமா ரவிக்கு வந்து படுக்கும்போது, நாளைக்கு வெள்ளியம்பாளையத்துல ஒரு சோலி இருக்கு, நீ வர்றியா, அப்படியே உன்ற தங்கச்சியை பார்த்துட்டு வரோம்னு கூப்பிட்டாரு, கரும்பு திங்க கூலி கேட்கணுமா, உடனே சரின்னு சொல்லிட்டேன் என கதையாக விளக்கி கொண்டிருக்க, அதற்குள் மணியம்மை காஃபி எடுத்து வந்தார். உங்களுக்கு ஏனுங்கம்மா வீண் சிரமம், நான் இப்பதான் வீட்டுல சாப்பிட்டுட்டு வந்தேன் என்ற கனகா, அப்படியே அதுல மல்லிப்பூ இருக்கு, எடுத்து பூரணிக்கு வச்சு விடுங்க என சொல்லவும், அந்த பூவை பார்த்தவுடனே பூரணிக்கு புரிந்து விட்டது, இது தங்களது மல்லிகை தோட்டத்தின் பூதான் என்று. அவள் கனகாவை பார்க்க, அவளோ காஃபியை சுவைத்துக் கொண்டிருந்தாள். பிள்ளைங்கெல்லாம் என்ன படிக்கிறாங்க என மணியம்மை பேச்சை ஆரம்பிக்கவும், விபரம் சொன்ன கனகா, ஆனா பூரணி, உன் மேல எனக்கு வருத்தம் புள்ள, அக்கா அக்கான்னு சுத்திக்கிட்டு இருந்துட்டு நீ பாட்டுக்கு சொல்லாம இங்க வந்துட்ட, அப்பவும் நான் கேட்டேன்ல உங்க அப்பா வீட்டுக்கு போவியான்னு, நீ இல்லைன்னுல சொன்ன என பேச்சை ஆரம்பிக்கவும், இல்லக்கா அது வந்து என அவள் இழுக்க, அதற்குள் மணியம்மை, அவளுக்கு கொஞ்சம் வாந்தி மயக்கம் இருந்ததுமா கனகா, அதனாலதான் என சொல்லி சமாளித்தார். நீங்க சொல்றது சரிதானுங்கம்மா, இந்த நேரத்துல கூட மாட ஒரு ஆளு வேணும்தான், ஆனா எங்க பேச்சியத்த மத்தவங்க மாதிரி இல்லம்மா, பேச்சுதான் ஏறு மாறா இருந்தாலும் பாசமா இருப்பாங்க, எனக்கு 3 பிரசவமும் நடந்தப்ப பார்த்துக்கிட்டது பேச்சியத்த தான், நல்லா பாத்துக்குவாங்க, அப்புறம் நானும் இருக்கிறேன்ல, நல்லா பாத்துக்குவோம் என அவள் பெருமையாக சொல்லவும், மணியம்மையின் முகத்திலும் சற்று கர்வம் இருந்தது. தன் தாய் வீட்டு ஆட்களை மற்றவர்கள் புகழும்போது எந்த பெண்ணிற்கும் ஒரு கர்வம் வருவது இயல்புதானே. சரிக்கா, அப்புறம் உங்க வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, ஆமா நீங்க புதுசா வாங்கின கோதாவரி செனையா இருந்துச்சே, கண்ணு போட்டுருச்சா, காளக்கண்ணா இல்ல கெடாரி கண்ணா என அவள் பேச்சை மாற்ற, உடனே அதை ஏன் புள்ள கேக்குற, அது பெரும் பிரச்சனை ஆயிடுச்சு, ஒரு நாள் அதுக்கு ரொம்ப முடியாம போய் உங்க மாமாவும் இல்ல, தடுமாறி போயிட்டோம் என்றாள். ஏன் என்னாச்சு கனகா, டாக்டர் கூப்பிட வேண்டியது தானே, பக்கத்துல யாரும் இல்லையா என மணியம்மை கேட்கவும், யார் இருக்கா, பாண்டி டவுனுக்கு போயிருச்சு, புகழு தம்பி வீட்டுக்கு வர்றதே இல்ல, அப்புறம் பூரணி உன்ற மச்சாம்போக்கு சரியில்லை, வீட்டுக்கே வர்றதில்ல, வேலை வேலைன்னு அங்கேயே கிடக்கிறார், பாவம் பேச்சியத்த எதுவும் சொல்ல முடியாம தவிக்கிறாங்க, எனக்குமே உன் மேல கோபந்தான் புள்ள, புள்ள உண்டாகி இருக்க, சரி
அதுக்காக கட்டின புருஷனை மறந்துட்டு இங்கே வந்து உட்கார்ந்திருக்க. அது தப்பு புள்ள என பேச்சு வாக்கில் தன் மனதில் பட்டதையெல்லாம் கனகா பேச, மணியம்மையோ பூரணியை பார்க்க, அவளோ தரையை பார்த்தபடியே அமர்ந்திருந்தாள். அதற்கு பிறகு சில மணி நேரம் கனகா பேசிவிட்டு வரதன் வந்ததும் புறப்பட்டவள். சீக்கிரம் ஓலப்பாளையம் வந்து சேர பூரணி என்றவள் மணியம்மையிடமும். நான் உங்க மகளை நல்லா பார்த்துக்குவேன், நீங்க அங்க அனுப்பி வைங்க. பூரணி இல்லாம எனக்கும் அங்க பொழுது போக மாட்டேங்குது என சொல்லிவிட்டு கிளம்பினாள். கனகா வந்து போனதில் இருந்து மணியம்மை மனதில் மீண்டும் குழப்பம் குடிகொண்டது. ஒரு நாள் இரவில், ஏன் மணியம்மை, கொஞ்ச நாளா உன் முகமே சரியில்லை. நானும் வேலை கலப்பா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப நாளாவே இப்படியே இருக்க. என்னடி உனக்கு பிரச்சனை? உடம்புக்கு ஏதாவது நோவா? எதுவா இருந்தாலும் சொல்லிடு புள்ள. உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாது என மாணிக்கம் அக்கறையாக விசாரிக்கவும், மாணிக்கத்தின் அன்பை அறிந்தவரானதால், அப்படியெல்லாம் ஏதும் இல்லைங்க மாமா, நான் நல்லாத்தான் இருக்கேன் என சிரித்து கொண்டே சொல்லவும், உன் வாய்தான் சிரிக்குது, ஆனா கண்ணுல ஒரு கலக்கம் தெரியுது. என்னன்னு சொல்லுடி, சொன்னாத்தானே எனக்கு தெரியும். நானே இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நிம்மதியா இருக்க. அதுவும் நம்ம பூரணி உண்டா இருக்கிறது எனக்கு எவ்வளோ சந்தோஷம். என் பொண்ணும் சந்தோஷமா குடும்பம் நடத்துறான்னு பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்க. இப்போ உனக்கு என்னடி ஆச்சு? மனசு விட்டு சொல்லடி என அவரை தன் மார்பில் சாய்த்து கொண்டு அவர் கேட்கவும், இல்லைங்க மாமா, பூரணியை நினைச்சாதான் ஒரே கவலையா இருக்கு. இன்னும் விளையாட்டுத்தனமாவே இருக்கா. இன்னும் கொஞ்ச நாள்ல அவளுக்கு குழந்தை பிறக்க போகுது. இன்னும் இப்படியே இருந்தா எப்படி என மெதுவாக அவர் ஆரம்பித்தார். அடலூசு, இதுக்காகத்தான் இவ்வளோ व्यசனப்பட்டு கடந்தியாக்கும். ஏண்டி, அவ சின்ன பொண்ணு தாண்டி. புள்ள பெத்துட்டா உடனே பெரிய பொண்ணாயிட முடியுமா? போடி இவள, அதுவே வாந்தி மயக்கம்னு முடியாம கிடக்கு. இப்ப போய் திட்டிக்கிட்டு இருக்கா என மணியம்மையை அவர் கடிந்து கொள்ள, ஆமா, நாளைக்கு புருஷன் வீட்டுக்கு போகாம இப்படி இருந்தா 4 பேரு என்ன சொல்வாங்க என அவர் கோபத்தில் வார்த்தையை விட, யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என் பொண்ணு இங்கதான் இருப்பா, புள்ள பெத்ததுக்கு அப்புறம்தான் போவா என அவர் உறுதியாக சொல்லவும், இப்படி சொன்னா ஊர்ல அப்படியே மெச்சிக்குவாங்க போங்க என அவர் வேகமாக சொல்லவும், நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் கண்டிப்பா என் பொண்ணை குறை சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆளுக்கு நான் என்ற மகளை கொடுக்கல. புகழ பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் உங்க அண்ணன் மாதிரிடி, எப்பவும் உறவுக்கு மரியாதை கொடுக்கிறவன். என்ன அவங்க அம்மா திமிரு கொஞ்சம் அவங்கிட்ட இருக்கு. இப்பவும் பாரு, என்னோட சரிக்கு சம்ம போட்டி போட்டுக்கிட்டு வராம இருக்கான். என்ற பேரனோ பேத்தியோ வரட்டும், அப்புறம் வந்துதானே ஆகணும் என கர்வமாய் சொன்னவர், இங்க பாருடி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீட்டுல சந்தோஷமா இருக்கோம். நீ ஏதாவது புலம்பிட்டு இருக்காத, பேசாம தூங்கு என அடக்கி உறங்க வைத்தார். மணியம்மையோ அதற்கு மேல் ஏதும் சொல்லாமல், அவராவது சந்தோஷமா இருக்கட்டும், இப்போதான் எல்லாம் மறந்து நிம்மதியா இருக்கார். இந்த நேரத்துல நான் ஏதாவது சொல்லி மறுபடியும் 2 குடும்பத்துக்குள்ள பிளவு வந்துருச்சுன்னா அப்புறம் பூரணியோட நிலை என நினைக்கும் போதே அவர் நெஞ்சம் பதற, தாயே முத்துமாரி, உன்னைத்தான் மலை போல நம்பி இருக்க, என்ற மகளுக்கு நல்ல வழி காட்டு தாயி என கடவுளின் மீது பாரத்தை போட்டுவிட்டு கண் மூடினார். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.